வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சாதாரண நடிகரை பத்தி இல்ல. இந்திய சினிமாவோட தொழில்நுட்ப புரட்சியை தன்னோட தோள் மேல சுமந்த ஒரு சகாப்தத்தை பத்தி. அவர்தான் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி. 1952 ஆரம்பிச்சு 90களோட இறுதி வரைக்கும் டெக்னாலஜி விஷயங்கள் சிவாஜி படங்கள்ல எப்படி யூஸ் பண்ணுனாங்க அப்படிங்கிறத பத்தி தான். வாங்க டெக்னாலஜி வளர வளர அவர் எப்படி தன்னை மாத்திக்கிட்டார்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல 1952 பராசக்தி வந்தப்போ இருந்த டெக்னாலஜி ரொம்ப கம்மி. அப்ப எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி குட்டி மைக் கிடையாது, பெரிய மைக்ரோஃபோன் தான். அதுவும் தூரத்துல தான் இருக்கும். சிவாஜி சார் என்ன பண்ணினார் தெரியுமா? அந்த மைக்ரோஃபோன் எவ்வளவு தூரத்துல இருக்கு, நாம எவ்வளவு சத்தமா பேசினா அது ரெக்கார்ட் ஆகும்னு ஒரு கால்குலேஷன் வச்சிருந்தார். பராசக்தி கோர்ட் சீன்ல அவர் பேசுற அந்த வேகம், அந்த மாடுலேஷன், அப்ப இருந்த சவுண்ட் என்ஜினியர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். எடிட்டிங் கத்திரிக்கோளுக்கு வேலையை வைக்காம ஒரே டேக்ல பேசி அந்த காலத்து டைரக்ட் ரெக்கார்டிங் முறைய மிரள வச்சவர் நம்ம சிவாஜி. அன்னைக்கு தேதியில சத்தமே வராத உலகத்தரம் வாய்ந்த மிட்சல் கேமராக்களையும் வெஸ்ட்ரெக்ஸ் சவுண்ட் சிஸ்டத்தையும் ஏவிஎம் நிறுவனம் பயன்படுத்தியதால தான் சிவாஜி கணேசனோட கணீருங்கிற குரலை நம்மால இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு தெளிவா கேட்க முடியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவாஜி சாரு தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச பெரிய டெக்னாலஜி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம ஒரு படம் வர்றதுக்கு முன்னால ட்ரெய்லர் பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு விதை போட்டது இந்த திரும்பிப்பார் படம் தான். அந்த காலத்துல படத்தோட முக்கியமான காட்சிகளை மட்டும் வெட்டி எடுத்து அதை ஒரு தனி ரீலாக மாற்றி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே தியேட்டர்களில் ஓட விட்டாங்க. இது அந்த காலத்துல பெரிய வேலை. எடிட்டிங் டேபிள்ல ஒரு முழுநீள படத்துல இருந்து சுவராசமான துண்டுகளை மட்டும் பிரித்து எடுத்து அதை ஒரு தனி சின்ன கதையா கோர்க்கிற அந்த ப்ரோமோ எடிட்டிங் தொழில்நுட்பம் முதலா முறையா இந்த படத்துல தான் கையாளப்பட்டது. அந்த காலத்துல தமிழ் படங்கள்னா தமிழ்ல தான் விளம்பரம் வரும். ஆனா திரும்பிப்பார் படத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் செஞ்சாங்க. ஆங்கில வார்த்தைகளை போட்டு விளம்பரம் கொடுத்து ஒரு கார்பரேட் லெவல் மார்க்கெட்டிங் டெக்னாலஜியை அப்பவே செஞ்சாங்க. அடுத்ததா அந்த நாள் 1950களின் டெக்னாலஜி அதிசயம் இது. 1954லேயே ஹாலிவுட் படங்களுக்கு சவால் விட்ட படம் தான் அந்த நாள். இதுல அப்படி என்ன டெக்னாலஜி ஸ்பெஷல் தெரியுமா? அந்த காலத்துல பாட்டு இல்லாம படம் ஓடும்னு யாருமே நம்பல. ஆனா கதையோட வேகம் குறையக்கூடாதுன்னு பாட்டே இல்லாம வெறும் பின்னணி இசையை பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் வச்சு படத்தை நகர்த்தினாங்க. இது ஒரு பெரிய டெக்னிக்கல் தைரியம். இந்த படத்துல ஒரு கொலையை 3 பேர் 3 விதமா சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் சொல்லும் போதும் கேமரா ஆங்கிள் மாறும். இது உலகத்தரம் வாய்ந்த ஒரு திரைக்கதை தொழில்நுட்பம். படம் முழுக்க ஒரு மர்மம் இருக்கணும்னு முகத்துல ஒரு பக்கம் மட்டும் வெளிச்சம் தெரியற மாதிரி சைடு லைட்டும் கொடுத்தாங்க. இது படத்துக்கு ஒரு த்ரில்லர் லுக்கை கொடுத்துச்சு. பாட்டு இல்லாததால துப்பாக்கி சத்தம், மலை சத்தம் இதெல்லாம் நிஜமா கேட்கற மாதிரி இருக்கணும்னு வெஸ்ட்ரெக்ஸ் அப்படிங்கிற நவீன ஒளிக்கருவியை வச்சு ரெக்கார்ட் பண்ணினாங்க. சிவாஜி சார் இதுல கத்தி பேசாம மைக்குக்கு பக்கத்துல வந்து ரொம்ப மெதுவா ரகசியம் பேசுற மாதிரி பேசுவார். அந்த மெல்லிய சத்தத்தையும் துல்லியமா பதிவு செஞ்சதுதான் அந்த காலத்து சவுண்ட் டெக்னாலஜி. மொத்தத்துல சொல்லணும்னா 70 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு சவுண்ட் அண்ட் கேமரா மேஜிக் செஞ்சிருக்காங்கன்னா அது இந்த படம் தான். அடுத்து 1958 உத்தமபுத்திரன். அப்ப கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஒரு சிவாஜி இன்னொரு சிவாஜிக்கு கை கொடுக்கணும் அப்படின்னா மாஸ்கிங் அப்படிங்கிற ஒரு வித்தையை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி காட்சிகளை எடுக்கிறதுக்கு மாஸ்க் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன ட்ரிக்குனா 2 சிவாஜியும் ஒரே இடத்துல ஜாயின் ஆகிறப்போ, அதாவது 2 உருவமும் ஒரே பிரேம்ல தொடர்றது, கட்டி பிடிக்கிறது, சண்டை போடுற மாதிரி காட்சிகள். இதுல 1 இன்ச்சு விலகினாலும் அந்த ஷாட் சொதப்பிடும். ஆனா சிவாஜி சார் அந்த இடத்துல ஆளே இல்லாமலேயே அங்க ஒருத்தர் இருக்கிறதா நினைச்சு துல்லியமா செஞ்சிருப்பார். இதுக்கு முன்னால வந்த படங்களையும் 2 வேஷம் எடுக்கப்பட்டு இருக்கு. ஆனாலும் உத்தமபுத்திரன் ரொம்பவே ஷார்ப்பு. அது சிவாஜியோட ஆக்டிங்கால. இந்த படத்திலேயே இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. தமிழ் சினிமால அதுக்கு முன்னால எந்த படத்திலையும் செய்யப்படாத ஒரு டெக்னாலஜியை வச்சு படம் எடுத்திருக்காங்க. அது என்னன்னா ஜூம் லென்ஸ் கேமராவில் எடுக்கப்பட்ட ஒரு பாடல் காட்சி. உன்னழகை கண்ணியர்கள் கண்டதினாலே பாட்டுல இந்த ஜூம் லென்ஸ் டெக்னாலஜியை வச்சு சில வரிகளை ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்ப தமிழ்ல இந்த கேமரா தொழில்நுட்ப வசதி கிடையாது. மைசூர் பிருந்தாவன் தோட்டத்துல ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்த வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் வச்சிருந்த கேமராவை வாங்கி இந்த காட்சியை எடுத்தாங்க. இந்த பாடல் காட்சி தான் முதலா ஜூம் லென்ஸ்ல படம் பிடிக்கப்பட்ட காட்சி. தமிழ் படங்கள் எல்லாம் கருப்பு வெள்ளையில எடுத்துட்டு இருந்த காலம். ஆனா கட்டபொம்மன் படத்தை டெக்னிக் கலர் இந்த மெத்தட்ல எடுத்தாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். படத்தை லண்டனுக்கு அனுப்பிதான் ப்ராசஸ் பண்ணினாங்க.
இங்கே இந்தியாவில் கலர் ப்ராசஸ் லேப் வசதி அப்போ இல்லை. சென்னையில் ஷூட் பண்ணிட்டு அந்த ஃபிலிம் சுருள்களை அப்படியே பாதுகாப்பாக பேக் பண்ணி லண்டனில் இருக்கிற டெக்னிக் கலர் லேபுக்கு ஃப்ளைட்டில் அனுப்புவாங்க. ஃபிலிம் அங்கே போய் சேர்ற வரைக்கும் டைரக்டருக்கோ சிவாஜி சாருக்கோ தாங்கள் நடிச்சது எப்படி வந்திருக்குன்னு தெரியாது. அங்க இருந்து பிரிண்ட் ஓகேன்னு தந்தி, அதாவது டெலிகிராம் வந்தாதான் இவங்களுக்கு உயிரே வரும். ஒருவேளை அங்க ஏதாவது தப்பா இருந்தா மறுபடியும் இங்க செட் போட்டு முதல்ல இருந்து எடுக்கணும். அவ்வளவு காஸ்ட்லியான ப்ராசஸ் இது. படத்துல கட்டபொம்மனோட கலர் ட்ரெஸ் கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். காரணம், டெக்னிக் கலர் முறையில எடுக்கிறப்போ கலர்ஸ் ரொம்ப சேச்சுரேட்டா இருக்கும். அதாவது உண்மையான கலரை விட இன்னும் கொஞ்சம் தூக்கலா ராயலா காட்டும். இதனாலதான் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையோட மதில் சுவர்கள், அந்த காலத்து ராஜ உடைகள் எல்லாம் 65 வருஷம் கழிச்சு இப்போ டிவியில பார்த்தா கூட புதுசு மாதிரியே ஜொலிக்குது. அடுத்ததா 1964 ஹாலிவுட் படங்களுக்கு டஃப் கொடுத்த புதிய வரவை. அந்த காலத்துல முக்கால்வாசி படங்கள் கருப்பு வெள்ளையில தான் வரும். ஆனா இந்த படத்தை ஈஸ்ட்மென் கலர்ல எடுத்தாங்க. இது சாதாரண கலர் கிடையாது. கலர் ரொம்ப நேர்த்தியா நிஜமா தெரியற மாதிரி இருக்கும். படத்தோட ஆரம்பத்தில் வர அந்த ஊட்டி லொக்கேஷன் ஆகட்டும், இல்லை அந்த பங்களா ஆகட்டும், அந்த கலர் டெக்னாலஜி தான் படத்துக்கு ஒரு ராயல் லுக் கொடுத்துச்சு. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் அப்படிங்கிறதால சும்மா வெளிச்சமா எடுக்காம பிலிம் நாயர் அப்படின்னு சொல்லப்படுற இருட்டும் வெளிச்சமும் கலந்த டெக்னாலஜியை பயன்படுத்தினாங்க. ஒரு பேய் படம் மாதிரி இல்லாம ஒரு மர்மமான சூழலை உருவாக்க நிழல்களை ரொம்ப அழகா கேமராவில் படம் பிடிச்சிருப்பாங்க. இந்த கால பாஷையில சொல்லணும்னா மிரட்டி இருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துல மியூசிக்ல அப்பவே ஒரு பெரிய புரட்சி பண்ணினாங்க. எங்கே நிம்மதி பாட்டுல நூற்றுக்கணக்கான இசைக்கருவிகளை ஒன்னா வாசிக்க வச்சு அதை மிக்ஸ் பண்ணினாங்க. அந்த பாட்டுல வர அந்த ரீ ரெக்கார்டிங் தரம் அப்போதைய இந்திய சினிமாவில் ரொம்பவே அட்வான்ஸ்டு. இந்த படம் மேக்கிங் பத்தி சொல்லணும்னா 1964 ஒரு 20 வருஷம் அட்வான்ஸா யோசிச்சு எடுத்த படம் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நவராத்திரி படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல 7 சிவாஜியும் ஒரே ரூம்ல ஒன்னா உட்கார்ந்து பேசுறத இப்ப பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கும். கம்ப்யூட்டர் கிராபிக்ஸே இல்லாத அந்த காலத்துல இதை எப்படி எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ரூம்ல 9 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நிஜத்துல அந்த இடத்துல ஒரே நேரத்துல ஒரே ஒரு சிவாஜி சார் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்து நடிப்பார். மற்ற 6 இடமும் காலியா இருக்கும். மற்ற கேரக்டரெல்லாம் பார்த்து பேசுறதுக்காக செட்டில் அங்கங்கே மார்க் வச்சிருப்பாங்க. அதை பார்த்து தான் சிவாஜி சார் பேசுவார். இதுக்கு அவரோட அபாரமான நடிப்பு தான் முக்கியமான காரணம். ஆப்டிக்கல் பிரிண்டர் கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னால உலக சினிமாவில் இருந்த ஒரே பெரிய ஆயுதம் இந்த மிஷின் தான். இது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் மாதிரியும் கேமரா மாதிரியும் இருக்கும். ஒவ்வொரு சிவாஜியும் நடித்த பகுதியை தனித்தனி பிலிம் ரீல்ல படம் பிடிப்பாங்க. அப்புறம் ஒரு புது ரீலை எடுத்து அதுல முதல்ல ஒரு சிவாஜியை பிரிண்ட் பண்ணுவாங்க. திரும்ப அதே ரீலை ரிவைண்ட் பண்ணி 2வது சிவாஜியை பிரிண்ட் பண்ணுவாங்க. இப்படி 7 பேரையும் ஒன்றுக்கு மேல ஒன்னா லேயர் பண்ணி ஒரே ஸ்கிரீன்ல வரவழைப்பாங்க. மேட் ஷாட்ஸ் 7 பேரும் உட்கார்ந்து இருக்கிறப்ப ஒருத்தரோட உருவம் இன்னொருத்தர் மேல மங்களா, அதாவது கோஸ்ட் எஃபெக்ட் தெரியக்கூடாது. அதுக்காக மேட் ஷாட்ஸ் முறையில ஒரு சிவாஜி இருக்கிற இடத்தை மட்டும் தனியா பிரிச்சு மாஸ்கிங் மெத்தட் மற்ற இடத்துல மற்ற சிவாஜிகளை துல்லியமா உட்கார வைப்பாங்க. இந்த மிஷின்ல வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். 7 முறையும் பிரிண்ட் போடுறப்ப ஒரு சின்ன தூசி லென்ஸ்ல விழுந்தா கூட மொத்த மெயின் ரீலும் வீணாகிடும். அதனாலதான் ரொம்ப கிளீனான ஏசி ரூம்ல வச்சு இந்த வேலையை செஞ்சாங்க. சுருக்கமா சொல்ல போனா நவராத்திரி படத்தோட அந்த சீன் சிவாஜி சாரோட அசாத்திய நடிப்புக்கும் அந்த காலத்து டெக்னீஷியன்களோட அறிவாற்றலுக்கும் ஒரு சான்று. 1969 தேவி மகன் படத்துல மிரட்டலான சில டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. 3 சிவாஜியும் சந்திக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அதுல கையும் கரெக்டா மீட் பண்ணணும். இதுக்கு எடிட்டர் ரொம்ப நுணுக்கமா ஒர்க் பண்ணியிருப்பார். ரொம்ப அசர வச்ச மாஸ்க் ஷாட் இது. அந்த காலத்துல கம்ப்யூட்டர் கிடையாது அப்படிங்கறதால ரீலை கையால வெட்டி ஒட்டி இந்த மேஜிக்கை பண்ணியிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா அந்த காலத்துல இது ஒரு டெக்னாலஜிக்கல் மார்வல். சங்கர் கண்ணன் கேரக்டர்களோட அந்த விகாரமான முகத்தை உருவாக்குறதுக்கு அந்த காலத்துல இருந்த பெஸ்ட் மேக்கப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நேச்சுரலா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக லேடெக்ஸ் மாதிரியான பொருட்களை வச்சு ஒரு ப்ராஸ்தட்டிக் லுக் கொடுத்திருப்பாங்க.
அடுத்தது 1970களில் தியேட்டர் ஸ்கிரீன் ரொம்ப பெருசாச்சு. அதுதான் சினிமாஸ்கோப். இதோட முதல் தமிழ் படம் ராஜராஜ சோழன். ஸ்கிரீன் பெருசானா நடிகர் சின்னதா தெரிவாங்கன்னு அந்த காலத்துல ஒரு தப்பான பேச்சு உண்டு. ஆனா உண்மை அது கிடையாது. ஸ்கிரீன் பெருசாகிறப்ப பின்னணி அதிகமா தெரியும். அந்த பிரம்மாண்டமான திரையில தன்னை தொலைச்சுடாம தன் உடல் மொழியால பாடி லாங்குவேஜ் அந்த முழு ஸ்கிரீனையும் ஆக்கிரமிப்பு செஞ்சவர் தான் நம்ம நடிகர் திலகம். அதுக்கு சிறந்த உதாரணம் ராஜராஜ சோழன். கேமரா ரொம்ப தூரத்துல இருந்தாலும் வைடு ஷாட், அவரோட கம்பீரமான நடை, கைகளை விரிச்சு பேசுற அந்த பாடி லாங்குவேஜ், அந்த டெக்னாலஜிக்கு ஒரு புது உயிர் கொடுத்துச்சு. டெக்னாலஜி வளர வளர சிவாஜியும் அந்த டெக்னாலஜிக்கு தகுந்தபடி தன்னை மாற்றி நடிச்சார். நண்பர்களே, தொழில்நுட்பம் என்பது வெறும் கருவிதான். ஆனா அந்த கருவியையே தன்னோட நடிப்பு திறமையால மிரள வச்சவர் நடிகர் திலகம். மைக்ரோபோன் எங்க இருக்குது என்று தேடிய காலத்திலேயே தன்னோட குரலால் ஒளியை அளந்த ஆடியோ இன்ஜினியர் அவர். கேமரா லென்ஸின் நுணுக்கம் தெரியாத காலத்திலேயே ஜூம் லென்ஸுக்கும் வைடு ஷாட்டுக்கும் ஏற்ப தன்னுடைய உடல் மொழியை மாற்றிக்கொண்ட விஷுவல் எடிட்டர் அவர். இன்று ஏகப்பட்ட கிராபிக்ஸ் வசதிகள் வந்திருக்கலாம். ஆனால் எந்த தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்திலேயே வெறும் உணர்ச்சிகளால் நம் கண்களுக்கு மல்டி எஃபெக்ட் கொடுத்தவர் சிவாஜி கணேசன். தொழில்நுட்பம் வளர வளர அது மனிதனை மிஞ்சும் என்பார்கள். ஆனால் தொழில்நுட்பம் வளர வளர அதை தன்னுடைய கைக்குள் அடக்கி ஒவ்வொரு பிரேமிலும் ஒரு சரித்திரத்தை படைத்தவர் தான் இந்த சிம்மக்குரலன் சிவாஜி கணேசன். சினிமாவில் எத்தனையோ டெக்னாலஜி வரலாம் போகலாம். ஆனால் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகச்சிறந்த நேச்சுரல் டெக்னாலஜி நம்ம நடிகர் திலகம் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவராசியமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.